பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷையோட வணக்கம். இன்னைக்கு நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருக்கேன். சித்த வைத்தியர், பரம்பரை வைத்தியர்னு சொல்லக்கூடிய ஆனந்தையா நம்ம கூட இருக்காரு. ஐயா வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஐயா சொல்லுங்க, இந்த கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளத்தினால வந்துட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமையா. ஸோ அந்த கிரியேட்டின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆமாம். அது எப்படி வந்து கம்மி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் நிறைய பேர் வந்து என்னென்னவோ மருத்துவங்களை தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சித்த மருத்துவத்தில் அதுக்கு என்ன வழிகள் இருக்கு? ஹோம் ரெமெடி ஏதாவது சொல்லுங்க. ஹோம் ரெமெடி இருக்கியா? சொல்லுங்க. இது முதல்ல வர்றதுக்கு காரணம் எப்படின்னாயா, அளவுக்கு அதிகமாக ஏதாவது பெயின் கில்லர் மாத்திரை, உடல் வலி, அதுக்குன்னு அவங்க போய் ஏதாவது ஒரு மாத்திரையை வாங்கி போடுவாங்க. இப்படி பெயின் கில்லர் போட்டாங்க அப்படின்னா கிட்னியை வந்து அது ரொம்ப பாதிக்கும். இதில் நம்ம சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரைக்கும் கிரியேட்டின் லெவல் கூட இருந்துச்சு அப்படின்னா குறைச்சிட முடியும். அதுக்கு மேலே 7, 8 அப்படின்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமம்தான். அது ஹோமியோவில் கொஞ்சம் பார்க்குறாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் டயாலிசிஸ் தான் அப்படின்னு போயிடுறாங்க. டயாலிசிஸ் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலம்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பேஷண்ட்டு வந்து வாரத்துக்கு 2 நாள் டயாலிசிஸ் போகணும், அது கூட ஒரு ஆள் போகணும். அன்னைக்கு 2 நாள் டயாலிசிஸ் போனாவே நம்ம ரொம்ப உடம்பு பிளட்டும் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து அவங்க ஹோம் ரெமடியாக வந்து மூக்கரட்டை கீரை, சரிங்க, அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த மூக்கரட்டை கீரையை சமைச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஷாயமாக வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டாங்கன்னா கிரியேட்டின் குறையும். இது போக நம்மகிட்ட வந்து ஒரு கஷாயம் இருக்கு. கஷாயம் கிடையாது, இது வந்து தீநீர். ஆமாம், சாராயம் மாதிரி வடிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சாராயம் நினச்சிடாதீங்க, மருந்து. இது வந்து டெய்லி காலையில் ஒரு மூடி, இரவு ஒரு மூடி, ஒரு 50 மில்லி வெதுவெதுப்பான வெந்நீரில் குடித்தாங்க அப்படின்னா ஒரு 4 கிரியேட்டின் இருக்கிறது மாதத்துக்கு ஒரு 1 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் கண்டிப்பாக குறையும். அது கூட சப்போர்ட்டுக்கு ஒரு கேப்சூல் ஒன்று நம்மளே கொடுக்குறோம். ஆமாம், இந்த கேப்சூல் சாப்பிடும்போது இவங்களுக்கு வந்து யூரின் அதிகரிக்கும். யூரின் போகிறது அதிகரிக்கும். பிளட்டில் வந்து யூரினை தங்க விடாது. ஏன்னா பிளட்டில் வந்து யூரின் தங்குறதுனால தான் அந்த கிரியாட்டின், யூரிக் ஆசிட் இது எல்லாமே கூடுது. இதை வந்து நம்ம மாத்திரை ரொம்ப வேகமாக குறைக்கும். காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, சாப்பாட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி இந்த தீநீர் வந்து காலையில் ஒரு மூடி, இரவு ஒரு மூடி, ஒரு 50 மில்லி தண்ணியில் 1 மூடியும் சாப்பிடலாம், 2 மூடியும் சாப்பிடலாம். கொஞ்சம் கிரியாட்டின் அதிகமாக இருக்கிறவங்க 2 மூடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் கிட்னி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே சால்ட் இல்லாமல் தான் சாப்பிடணும். அவங்க வாயை கட்ட மாட்டாங்க, சால்ட் போட்டு தான் சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க. சால்ட்டே இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ராக் சால்ட், பாறை உப்பு, இமயமலையில் கிடைக்கிற பாறை உப்பு இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சுலபமாகவே கிடைக்குது. அந்த பாறை உப்பை வந்து ஒரு 1/4 பங்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரண உப்போட அந்த பாறை உப்பு சாப்பிட்றது வந்து கிரியாட்டினை வந்து கூட்டாமல் ஓரளவுக்கு ஒரு லெவலாகவே வச்சுருக்கோம். அதனால் பாறை உப்பு கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஆனால் பாறை உப்பு சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன், மொத்தத்தில் உப்பு சாப்பிடாமல் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு பேரே உப்பு சத்து தான். ரத்தத்தில் உப்பு சத்து அளவுக்கு அதிகமாக கூடிடுறதுனால தான் கிரியாட்டின் கூடுது, யூரிக் ஆசிட் கூடுது, யூரியா கூடுது. இதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சால்ட் இல்லாமல் சாப்பிட்டா தான். சேர்த்தாதீங்க. ஆமாம், சேர்க்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். அப்புறம் பழகிரும். அதுதான் சுவை அப்படின்னு. நிச்சயமா. ஏன்னா உடம்புல வந்து கிட்னிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி. அது அந்த கிட்னியை வந்து பாதுகாத்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் நீண்ட ஆயுளோட வாழணும், ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழணும், குழந்தை குட்டிங்களாம் இருக்காங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது தப்பு இல்லை. உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க ஐயா சொன்ன மாதிரி. அப்போ தான் அந்த கிரியேட்டின் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். ஐயா எனக்கு இன்னொரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம். இப்போ அந்த லெவலுக்கு போனவங்க கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டா, இந்த தேநீர் எடுத்துக்கிட்டாயா
மினிமம் 300 மில்லி யூரினாக தான் அவங்க வரணும். சரி சரி. சும்மா எங்களுக்கு சுட்டா வருது, ஒரு 50 மில்லி தான் வருது அப்படின்னா நம்ம மெடிசன் கேட்காது. ஒரு 300 மில்லியாவது வருது அப்படின்னா டயாலிசிஸோடு சேர்ந்து இதையும் சாப்பிட்டு ஹோமியோ மெடிசன் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னா டயாலிசிஸை விட்டு வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம். ஓகேங்க. ஓகே, சூப்பர் சூப்பருங்க. ஒரு அருமையான தகவலை எங்களுக்கு சொன்னீங்க. ஏன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம் பிரச்சனை உங்களில் யாருக்காவது இருந்துச்சுன்னா, ஸோ ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த மூக்கரட்டை கீரை, அந்த கீரையை வந்துட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். சப்போஸ் அதே மீறி உங்களுக்கு இந்த தீநீரும் இந்த டேப்லெட்டு வேணும், கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, அதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ இதை ரெண்டும் வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். அந்த தீநீரும் டேப்லெட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு மூலிகையால் தயாரிக்கப்பட்டதா, சித்த முறையில் வந்து இதெல்லாம் சுத்தி பண்ணி எந்த பக்க விளைவும் கிடையாது. எந்த பக்க விளைவும் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். இதை வாங்கி சாப்பிட்டு உங்கள் கிட்னியை பாதுகாப்பாகவும் வச்சுக்கிங்க, நல்லா பலப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. உங்கள் உடல் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. இது வேணுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.